நடந்து தற்காலிகமாக இந்த இது நிறுத்தப்பட்டு வந்தது. அது அன்று ஆய்விலிருந்து கூட இதுவரைக்கும் ஒன்றும் செய்யல. தயவு செய்து இந்த விஷயங்களை ஐஎஸ்ஆர் அவர்கள் இப்போ மசாவலான் பாராளுமன்ற உறுப்பினர் மேலே வந்து கொண்டிருக்கினா மசாவலான் போராட்டத்துக்கு கலந்து கொண்டிருக்கிறேன். அவை மக்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. அதனால வடமாகாண சபை மக்களுக்கு நாங்கள் இதை அறிய தருகிறோம் என்று சொல்கிறார். வடமாகாணம் அதாவது அவர் போட்ட நட்டங்களுக்கான அப்படி இழக்கப்பட்டாலும் 2022ஆம் ஆண்டுக்குரிய காணி எங்களுக்கு நட்டமாக இருக்கிறது. அதனால நாங்கள் தயவு செய்து எல்லா மக்களையும் கேட்டுக்கொள்கிறோம். பிரதான வீதி வந்து ஏர்ஃபோர்ஸ் கேம்ப் அதை இங்கே இருந்தாலும் ஏதோ நான் ஏற்றுக்கொள்ளல. இங்கே இருந்தாலும் விமான நிலையம் விஸ்தரிப்பாகுதுன்னு சொல்கிறாங்க தானே. அப்போ மற்றவர்களும் விமான விஸ்தரிப்பு செய்யணும், ஆத்துப்பான்னு செய்யணும். அப்போ இங்கே மேலே ஒரு நான் ஏற்றுக்கொள்ளாது காரணம் சொல்கிறாங்க. அப்படி என்னதான் சொல்கிறாங்க அரசு தரப்பு சில மாற்றங்கள் இந்த அரசாங்கத்தில் அரசாங்கத்தில் அரசாங்கம் கூடாத தன்மை இருக்கு. அதை நாங்கள் விடம் கொள்ளுங்கள் பாலத்தில் எல்லா விஷயத்தையும் அப்படியான சில மட்டக்களப்பில் ஆலை ராணுவம் அப்படின்னு அதில் நாங்களும் சில சந்தோபாயங்களை செய்யலாம். பொதுமக்களை வச்சு அந்த காணிக்க பிரதேச சபையை வச்சு தீர்மானங்கள் வச்சு அங்கே இருக்கிற பொதுமக்கள் அப்படி செய்து ராணுவம் 10% இருக்கிற சந்தை அவன் நாங்கள் பிறகு சண்டை பிடிச்சாங்க. சந்தைக்கு 10% நீங்கள் 10% விலைக்கு கொடுத்தாங்க. அப்படி கட்டமாக செய்தாங்க. ஜனாதிபதி நான் இருக்கத்தக்க ஒரு கூட்டத்தை அதில் மட்டக்களப்பு நம்ம சொன்னேன். ராணுவம் அதில் அதில் ஒரு காரப்பகுதியில் நீங்கள் சொன்ன மாதிரி பாராளுமன்ற உறுப்பினர்கள் சொல்லில் அதனால இந்த வீதியத்திற்கு சொல்லும்போது அவங்க ராணுவம் இல்லாததான் பிரச்சனை. 50 மீட்டர் தூரத்துல 50 மீட்டர் ஆர்மோன் தண்டுமனையா வந்து பார்த்து இப்ப எங்கட வேளாண் மத்திய கல்லூரிக்கு தான் அது இயங்குது. உண்மையில சிறு கொட்டில் எங்கட பாடசாலை கிரவுண்ட்ஸுக்கு ஒப்போசிட்டா தான் அது இயங்குது. பாடசாலை கிரவுண்ட்ஸுக்கு விளையாடுனா அந்த பிள்ளைகள் படிக்க இல்லாது. பிரைமரி பிள்ளைகள் 200 பிள்ளைகள் குறையாத ஒரு பிரைமரி ஸ்கூல் சிறுவர்கள் குல வித்தியாசாலை அதுல இருக்கு. இந்த ரோட்ல ஆர்மோன் தண்டுமனையா எல்லாம் பார்த்து தாங்கள் விடுறோம் என்று சொல்லி இதெண்டு ராணுவ சுகாதார இதுலயே சொன்ன ஒரு பிள்ளைகளுக்கு வந்து சரியான அலர்ச்சி தன்மை இருக்குன்னு சொல்லி அப்படி இருந்துமே அந்த உலக காலம் நாங்கள் ஏமாற்றப்பட்டு ஒடுக்கப்பட்டு அப்படியே பின்தள்ளி கொண்டு போய்தான் இருக்கிறோம். இந்த உங்களை வந்து பாத்தீங்கன்னா தெரியும் சிறுவ பிள்ளை என்ன கொண்டிஷன்ல இயங்குதான் கிரவுண்டுக்குள்ள கிரவுண்டு ஒப்போசிட் அது பெரிய வேளாண் மத்திய அதற்கு எல்லாம் விஷயங்கள் தெரியும். அந்த ஸ்கூலை வந்து பார்த்தால் உண்மையில அந்த பிள்ளைகள் அட்லீஸ்ட் பாடசாலை என்றாலும் பள்ளிக்கூடத்தை என்றாலும் நாங்கள் எங்கட கோயில் மணம்புரா பிள்ளா கோயில் 7 தலங்கள் சுத்தவரை அதை விட இருக்கு பெரிய கோயில்கள். ஒவ்வொரு பள்ளியும் போய் வர்றதுக்கு தான் அனுமதி. போன் கொடுக்கணும், ஐசி கொடுக்கணும். ஐசி இல்லைன்னா ஒரு வயசான அம்மாவை கோயிலடியில வந்து ஆட்டோவில் இறங்க இல்லாது இதுலதான் ரங்கவனும் நாங்க தூக்கி சுமக்கணும். பாடசாலை ரோட்டுக்கு அங்கால கோவில் வந்து இல்ல 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 ஒன்றுவே விடுபட இல்லை.
அது அதான் இப்ப நீங்க சொன்ன சிறுவேலி பிள்ளைய பற்றியா சொன்னீங்க? சிறுவேலி பிள்ளை உண்மையா சார்? கிரவுண்டுக்கு ஆப்போசிட்டா வேளாண் மத்திய கல்லூரியில கிரவுண்டுக்கு 800 நீங்க ஒருக்கா வந்து பாத்தீங்கன்னா டைம் கிடைக்குமா இருந்தா உங்களுக்கு ஒரு 10 மினிட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இல்ல வேளாண் மத்திய கல்லூரியில மைதானத்தோட ஆப்போசிட்டா இயங்குது. பள்ளிக்கூடம் விடுபட ரோட்டுன்னு ஆப்போசிட்டா அதோட தான் இருக்கு. பள்ளிக்கூடம் இல்ல, கட்டிடமே இல்ல. சுகாதார சீர்கேடு ஒவ்வொரு வருஷம் அடிப்படை வசதி இல்ல, தண்ணி வசதி இல்ல. இப்ப நாங்கள் எங்கட பெரிய ஸ்கூல் எங்காட்டி தண்ணி சப்ளை அங்க போவாது, ஒன்றும் பெறாது. அவை ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு புரோகிராத்தை அவை செய்ய இயலாது. உங்களுக்கு சந்தர்ப்பம் கரண்ட் வசதிகள் இல்ல. சந்தர்ப்பம் கிடைக்க இருந்தா நீங்க கேளுங்க. வடமாகாண ஆளுநர் யாழ் மாவட்ட அரசாங்க அதிபருக்கு சொல்லப்பட்ட விஷயம் ஒன்று இருக்குது. அதாவது இதை நீங்க தெளிவாக கொண்டுங்க, சில மக்களுக்கு தெரியாது. நாங்கள் ஏஜிஎஸ் மீட்டிங்கு போனபடியே தான் நான் உங்களுக்கு சொல்றேன். 1986ஆம் ஆண்டு காணி சுயரிக்கப்பட்ட விஷயம் இருக்குல்லோ, அந்த விஷயத்துல இருந்து 2022 காணி யாராவது விற்கப்பட்டிருந்தா அந்த இழப்பீடு தான் உங்களுக்கு கிடைக்கும் என்று சொல்லப்படுது. ஒன்றில் காணி கிடைக்கும், இல்லாட்டி அந்த இழப்பீடு கிடைக்கும். இழப்பீடு எப்படி கிடைக்கும்? 2022 கிடைக்கப்பட்ட அதாவது 2 லட்சம் 3 லட்சம் கிடைச்சாதான் அந்த நட்டீடு அரச வட்டி போடுவார் என்று சொல்லப்பட்டது. அரசாங்க அதிபர் சொன்னார் அரச வட்டி போடுவேன். வட்டி எப்படி வேறு கிடைக்கும் சொல்லுங்க. அப்போ 10% 50% கிடைக்குமா? இல்ல, 20%, 10%, 3% தான் கிடைக்கும். அரச வட்டி உங்களுக்கு தெரியும் தானே, 3% தான் கிடைக்கும். அப்ப எங்களுக்கு தெரியும் காணியின் பெறுமதி எங்களுக்கு தெரியும் தானே. இப்போ நாங்கள் கிட்டத்தட்ட 50 லட்சம் 60 லட்சம் 70 லட்சம் போட்டுருந்தாங்க. அந்த லட்சம் இப்ப குறைக்கப்பட்டிருக்கு. 2022 6வது காணி வித்திருந்தா மட்டும்தான் அந்த இழப்பீடு. அப்ப யோசிச்சு பாருங்க, 6வது இந்த ஆமி ராணுவம் விடாதுன்னு தெரிஞ்சிருந்தா 50 பேரும் 30 பேரும் பட்டிருப்பாங்க. 2 லட்சம் படி வித்தாலும் அவங்களுக்கு 8 லட்சம். நாங்க அது ஓமண்ட் இல்லாம எங்களுக்கு மாற்று காணியா தேவையில்லை, எங்களுக்கு எங்கட காணிதான். ஆனா அந்த குழு தயவு செய்து எங்கள் மக்களால அனுமதி இல்லாமல் அங்க கொடுக்க வேண்டாம். நீங்க அதாவது 5 இது தெரியணும், எங்களோட பாராளுமன்ற உறுப்பினருக்கு தெரியணும். ஒரு வாங்க ஏற்கனவே முதல் நட்டோடு கொடுக்கல. வாங்கண்ட இல்ல தெரிஞ்சாதான் எங்களோட இல்லப்பாடு தெரியும். 5 பேர் நீங்க தெளிவுபடுத்துங்க. கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அண்டையை கூப்பிட்டு ஒரு கோமண்டை தந்தா இல்ல கையெழுத்து வைக்க சொல்லி கேட்டது. 86ஆம் ஆண்டு எடுக்கப்பட்ட காணி என்றுதான் சொல்லப்பட்டது. ஆனா அந்த காணியை தந்த அந்த ஃபோமில இருக்க கீழே எப்படி என்று சொன்னா அரச மதிப்பீடு இருக்குத்தானே, அதுக்கு நாங்கள் சம்மதிக்கிறோம் என்ற ஒரு கீழே ஒரு. இப்ப நாங்கள் கேட்ட கேள்வி என்னென்றா, நீங்கள் 2022ஆம் ஆண்டு பெறுமதி போடுறோம்னா அது எவ்வளவு போடுறீங்கன்னு தெரியாது. அப்ப நாங்க எப்படி நீங்க 100 ரூபாயோ போட்டுட்டு உங்கள்கிட்ட கையெழுத்து வேண்டிட்டான்னு சொல்லு. அப்ப நாங்க எப்படி கையெழுத்து வைக்கிறேன் கேட்டெல்லாம் ஒரு குழப்பம் வந்து டிஎஸ் ஜிஏ கூப்பிட்டு, அப்ப ஜிஏ கூப்பிடே நாங்க அதான் கேட்டுறாங்க, நீங்கள் எவ்வளவு பெறுமதி என்று சொல்லுவோம் என்று அதை சொல்லி நம்ம என்ன வீடு அதுக்குள்ள இருந்த எந்த இதுக்கும் நட்டஈடு போடையலான்னு சொல்லி தரையலாதான். அப்ப காணிக்கு நட்டஈடு தர்றேன்னு சொன்னா காணியல் பொதுவாக தானே போட போறீங்க. அப்ப நீங்களை கூப்பிடுறீங்க, நீங்கள் எவ்வளவு தரப்போறோன்னு சொல்லுங்க, எவ்வளவு காணிக்கு நட்டஈடு போட போறோம்னு சொல்லுங்க, அதுக்கு பிறகு நாங்கள் கையெழுத்து வைக்கிறோம். அந்த குழப்பத்துலதான் அந்த வேல்யூவேஷன் 2022ஆம் ஆண்டு சொல்லி பாராளுமன்ற அவிடத்திலே ஒரு காணி சார் தெரியும் வழக்கு போட்டோம். 5 லட்சம் மணிக்கு 10 லட்சத்துக்கு வேண்டி இருந்தா அவடத்துல அவடத்துல இப்ப காணி வில்வடை இல்ல. அப்ப
இப்ப எங்களுக்கு எவ்வளவு கிடைக்கும் 2026 எங்களுக்கு எவ்வளவு கிடைக்கும் ஒரு ஏர்போர்ட்ல காணி இல்ல கையெழுத்து வைக்க மாட்டேன் பையில குழம்பு போட்டு அப்படியே அது போம உடனே தந்தவர் எங்களுக்கு நாங்க அதுல சைன் வைக்கல இல்ல அவர் போம முதல் சொன்னா தான் திருத்துறேன் போட்டு பேருந்து அவரே அதே ஜிஏ சொல்றேன் என்னண்டா இந்த போம திருப்பி தான் அங்க அனுப்பி தான் எடுக்கணும் அப்ப எங்களையே நேமாத்துவேன் நீங்க வேல்யூஷன் போட போறேன்னு சொன்னவர் வேல்யூஷன் போட்டா நீங்க வேல்யூஷனை போட்டு அமௌண்ட் எங்களுக்கு சொல்லுங்க அமௌண்ட்டை நீங்க சொன்னீங்கன்னா நாங்கள் காணி தரலாமா இல்லையன்றத முடிவு எடுப்போம் இது அப்படி இல்ல வேல்யூஷனை நாங்கள் எங்களுக்கு காணி நீங்க சைன் வச்சா அப்புறம் ஃபோம்ல சைன் வச்சா அப்புறம் நாங்க வேல்யூஷனை போடுவோமா எங்க எப்படி எப்படி அந்த 5 பேருக்கு இப்ப நான் இதுல வச்சு சொல்றேன் என்ன தெரியும் மட்டும் நான் சொல்றேன் அந்த 5 பேர்ல இவர் மண்ணைமுறை ஆளான் என்ன சொல்லிச்சுன்னா ஆக்சுவலா இவியல்ட முடிவு 5 பேரையும் தான் கூப்பிடுவாங்க 5 பேரையும் தான் ஏஜிஎஸ்ல கூப்பிட போறாங்க இவங்களோட கதை பேச்சு இருக்க போது அரசாங்க அதிபர் எங்க மக்களுக்கு நாங்க எங்கட நிலப்பாடு தெரியாம நீங்க முடிவு சொல்ல வேண்டாம் அப்படி எடுக்கலானே முடிவு என்ன சொல்லிருக்கு அப்படி எடுக்கலாம் எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு காய்ச்சி தான் முடிவு எடுக்கணும் மற்ற அதுக்கான நட்டஈடு கொடுக்கல அந்த இடத்துல இருக்க மார்க்கெட் வேல்யூ இருக்கு அந்த நேரம் கொடுக்குற நேரம் அது எவ்வளவு விலைக்கு போகுமோ இங்க இருக்கிற பிரச்சனை முன்னைய காலத்துல முழுக்க பாதுகாப்பு பண்ணிருக்க அதுக்கு வேல்யூ இருக்கல அது ஒரு மாதிரி இப்போ கூட அதுக்கு வேல்யூ அது புராட்ட கைக்கு வந்த ஆமிர கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிற காணிய வித்திருந்தா அது மார்க்கெட் வேல்யூ இல்ல சரி அதுக்குள்ள ஆனபடியா மற்றது இன்னொரு விஷயம் என்னன்னா நீங்க குழு அமைச்சாலும் அமைக்காட்டிலும் ஒவ்வொரு காணி உரிமையாளரும் இணங்கினால்தான் பண்றதை தவிர குழு போய் உங்கள் சார்பாக இணங்க இயலாது அது ஒரு நெகோசியேஷனுக்காண்டி அப்படி செய்திருக்க கூடும் ஆனா ஒவ்வொரு காணி உரிமையாளரும் இணங்க வேணும் சரிதானே அப்படி அதுல நீங்கள் திறமா இருந்தீங்கன்னா வேண்டுகோள் என்னன்னா 2013 வெத்தகமானியில காணி விடுபட்டுட்டு தானே அது இல்ல அது சவாலுக்கு உட்படுத்தப்பட்டு இருக்குது அதுல காணி விடுபட்டு இருக்குது விடுபட்டிருக்கோ ஆனால் அந்த காணி இன்றைக்கும் ராணுவத்தின் கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிற மாதிரி தானே வெத்தகமானி இல்ல இப்படித்தான் இருக்கு அந்த 6000 சொச்சம் ஏக்கருக்கு எதிராக தான் நாங்கள் வழக்கு போட்டோம் 2176 பேட்ட காணி அதுக்குள்ள இருக்கு அந்த வழக்கு இப்ப நிலுவையில இருக்கிறதுக்கு காரணம் அத பகுதியா அதுக்குள்ளே நிறைய விடுவிச்சிருக்காங்க சிலது விடுவிக்க இல்லை அப்ப விடுவிக்கிறது என்னன்னா பிசிக்கலா விட்டுருக்காங்க டீட்ஸை பார்த்து அளவணி விட்டுருக்காங்க ஆனா சட்டபூர்வமாக அது சுவீகரிக்கப்பட்ட காணியை தான் இப்பவும் இருக்கு இப்ப ஒரு கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷத்துக்கு முதல் இந்த விஷயத்த நாங்க நீதிமன்றத்துல சொல்லி உச்ச நீதிமன்றத்துல இருந்து ஒரு ஆர்டரும் கொடுக்கப்பட்டிருக்குது பேப்பர் டைட்டில்னு சொல்றது அதாவது ஆவணபூர்வமான அதிகாரம் அந்த மக்களுக்கு இன்னும் கொடுக்கப்பட இல்லை சரி அவையில போய் அதுக்குள்ள இருங்கோண்டு விட்டுருக்கே தவிர சட்டபூர்வமா காணி யாருன்னா இன்னும் அரசாணியா தான் இருக்கு அந்த வர்த்தமானியை நீக்க சொல்லி நாங்கள் சொல்றோம் அவையில என்ன செய்ய பாக்கணும்டா காணி சுவீகரிப்பு சட்டத்துல பிரிவு 40 எண்ணத்துல இருக்குது ஒரு காணியை சுவீகரிச்சுட்டு அதுல ஒரு பகுதியை விட்டால் அதை விடுபடுறத தனியா பிரசுரிக்கலாம் சரியா அதை செய்ய பாக்கிறோம் என்ன விட்டதை மட்டும் விட்டுட்டு மற்றதை வச்சிருக்கிறாங்க நாங்கள் அதுக்கு விடையில நாங்க சொல்றோம் அப்படி செய்யலாது அந்த வர்த்தமானியில 6000 ஏக்கரை நீங்கள் சுவீகரிச்சதாக சொல்லி போட்டிருக்கிறீங்க அதுல இப்ப 3000 ஏக்கரை விட்டுட்டீங்க அப்படியே அந்த வர்த்தமானியின் பிரயோசனம் மட்டும் முழுக்க அதை ரத்து செய்ய வேணும்னு நாங்க நினைக்கிறோம் சரியா அந்த செக்ஷன் 40 கீழே கொஞ்சத்தை விட்டால் என்ன நடக்கும் என்றால் விடுபடாத காணிகள் சுவீகரிக்கப்பட்ட காணியாக உறுதி செய்யப்பட்டது அப்ப அதுக்கு நாங்க இடம் கொடுக்கிறோம் ஆனபடியா தான் அந்த வழக்கு இன்னும் விடுபடுது பலருக்கு தெரியாத ஏன் இந்த வழக்கு இன்னும் நடந்து கொண்டிருக்கேன்னா இதுதான் பிரச்சனை இந்த இழுபறிலாம் இருக்கு நாங்கள் இணங்காமல் இருக்கிறோம் அப்படி செய்யலாது மற்றது அப்படி செய்யறதா இருந்தால் அளவீடு செய்ய வேணும் சரியா அளவீடு செய்துதான் இவ்வளத்தை விடுறோம்னு சொல்லலாம் அளவீட்டுக்கு நீங்க விட மாட்டீங்க தானே ரைட் அப்ப அளவீட்டுக்கு நாங்கள் விடாத வரைக்கும் அவர்கள் அதை செய்யலாது சரிதானே அப்ப இந்த இழுபறியில இருக்கு ஆனா இந்த அரசாங்கம் என்னன்னு சொன்னால் இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேணும் தனியார் காணிகள் அனைத்தும் முற்று முழுக்காக தனியாருக்கு கூடப்பட வேணும் என்றதுதான் அவர்கள் சொல்ற விஷயம் அது வாக்குறுதி மட்டும் இல்ல 15 வருஷமா நான் பாராளுமன்ற பக்கத்துல இருந்து கொண்டு இதை திரும்ப நாங்கள் இதை பாராளுமன்ற இடத்துல எல்லாம் ஜனாதிபதி உட்பட அவர்களோட கட்சியார்கள் தங்கள் நிலைப்பாடாக தொடர்ந்து சொல்லி கொண்டிருந்தது தனியார் காணி அத்தனையும் விடுவிக்கப்பட வேணும் என்றது இப்ப அவர் திரும்ப முந்தின நாள்ல சொல்லியிருக்கிறார் எல்லாரையும் கூப்பிட்டு எல்லாம் விடுவிக்க வேணும்னு சொன்னதாக ஆனால் அவங்களை வச்சுக்கொண்டு சொல்லி இருக்கு ஆனா சொன்னதுல என்ன பிரயோசனம் இல்லை
இல்ல சொன்ன கூப்பிட மாட்டாங்க. எங்களை கூப்பிட்டு இருந்தாலும் தெரிஞ்சிருக்கு. நீங்க கேள்வி இல்ல கேட்பீங்களா? அதான் அப்ப அது சும்மா அவர் சொன்னதாக செய்தி. ஆனால் அதே நேரத்துல அதுக்கு சில நாட்களுக்கு முதல் பாதுகாப்பு தரப்பால அறிக்கை கொடுக்கப்பட்டிருக்கு, ஒன்றையும் முடியலாதுன்னு சொல்லி. Right? நாங்க போய் இப்ப நாங்கள் சந்திச்சு நாங்கள் இந்த கடைசியா போய் ஜனாதிபதியை சந்திச்ச நேரம் அதுக்கு முதல் திங்கள் சந்திச்ச நேரம் நாங்கள் இந்த விஷயத்தை ஜனாதிபதி திரும்ப 5ஆம் தேதி நாங்கள் அதை வலியுறுத்துற போது அவர் சொன்ன விஷயம், இந்த தனியார் காணிகளை ஏன் விடுவிக்க முடியாதுன்னு தனக்கு சொல்ல சொல்லி தான் ராணுவத்திட்டு அறிக்கை கேட்டிருக்காராம். இது என்ன பகுதி? அவர் என்ன அறிக்கை? அவர் தானே சொல்லி கொண்டிருக்காரு தனியார் விட வேணும். பிறகு விடாததுக்கு காரணத்தை அவர் போய் அவங்கள்ட்ட கேட்கிறதா? சரி, அப்ப நாங்கள் சொன்னாங்க இது ஏற்புடையதா இல்ல. இது நாங்கள் எவ்வளவுக்கு உக்கிரமாக தனியார் காணி விடுவிக்கப்பட வேண்டும் என்று குரல் கொடுத்தோமோ அதே அளவுக்கு நீங்களும் எங்களோட சேர்ந்து சொன்னாங்கள். தேர்தலில் இப்ப பலாலிலாம் அன்றைக்கு நான் போயிருந்தேன். அந்த மக்கள் எனக்கு நேரடியாக சொல்லிச்சுன்னா, ஐயா நாங்கள் உங்களுக்கு எல்லாம் நாங்கள் வாக்களிக்கல, நாங்கள் தேசிய மக்கள் சக்திக்கு தான் வாக்களிச்சினாங்க. ஏன்னா அவங்க விடுறதாக எங்களுக்கு வாக்குறுதி கொடுத்தவங்க கொடுத்துட்டு இப்ப மாட்டான்னு நிற்கிறாங்க. சரிதானே? அப்ப அந்த அழுத்தங்களை தான் நாங்கள் செய்யலாம். நீதிமன்றத்திலையும் இருக்கிற வழக்கிலையும் நாங்கள் பகுதியாக விடுவிக்கிற போது அதை குழப்பாமல் விடுவிக்கக்கூடியதை தான் நாங்கள் செய்து கொண்டிருந்தோம். நாங்கள் இப்பவும் அதுதான் செய்யறோம். இப்ப இந்த வைத்தியசாலை சம்பந்தமான பிரச்சனையும் கோயில் சம்பந்தமான பிரச்சனையும் ஒன்றுமடா தனியாக ஒரு விஷயமாக வழக்கில் எடுத்து கேட்கலாம். ஆனால் அதான் இப்ப பாராளுமன்ற உறுப்பினர் கேட்டவர் அதெல்லாம் அது தனித்தனியாக எடுத்து செய்யலாம். எனக்கு அதுல சின்ன ஒரு பிரச்சனை இருக்கு. என்னன்னு சொன்னால், அப்படி தனித்தனியாக ஒரு விஷயத்த நாங்கள் எடுத்து சொல்ல போனால் அப்ப மற்ற விஷயங்களை நாங்கள் விட்டு கொடுத்துட்ட மாதிரி வரும். அந்த மக்கள் கூட எங்கள்ல கூட சொல்லிங்கன்னா, நீங்கள் என்ன இதாக விட்டுட்டீங்க, இதுக்கு செய்தீங்க, எங்களை பார்க்கலன்னு சொல்லி. சரிதானே? அப்ப நாங்க ஒட்டுமொத்தமா தான் பார்க்க வேணும். பாராளுமன்றத்துல நாங்கள் பேசிய நேரத்துல ஜனாதிபதி சபைக்கு 3ஆம் தேதி, அதுக்கு பிறகு முதல் தடவை 5ஆம் தேதி பாதுகாப்பு அமைச்சருக்கு கேள்வி நேரத்துல இதை பற்றி கேட்டது. நான் 5 விஷயம் கேட்டேன். கேட்பாப்படகு, வசவலார், மயிலிட்டி, பலாலி, கிளிநொச்சியில் ஒரு நாங்கள் சொன்ன அந்த 21 ஏக்கர் விவசாய திணைக்களத்துக்கு சொந்தமான பூமி. அந்த விஷயங்கள் அவ்வளவுக்கும் சொல்லப்பட்டது. சொன்னதை அவங்க கொடுத்திருக்க செய்யல. வசவலார், மயிலிட்டி, பலாலி 3 அது பாதுகாப்பு காரணங்கள் தான் இயலாதுன்னு சொல்லியாச்சு. அதுக்கு மேலதிகமாக நாங்கள் திருப்பி நாங்கள் அவர்கிட்ட போய் கேட்டு எந்த அளவுக்கு யோசனை பண்றது தெரியாது. பார்லிமெண்ட்ல பேசலாம், தெரியும். பார்லிமெண்ட்ல பேசுறது மக்களுக்கு மீன்பிடித்துறை அமைச்சருடைய விவாதம் போகும். மீன்பிடித்துறை அமைச்சருடைய விவாதம் போகணும். ஒரு அளவு மயிலிட்டியை பற்றி பேசலாம், பிரச்சனை இல்லை. ஹாவருக்கு அது பேசலாம். நாங்கள் சாதாரணமாக கடந்த வியாழக்கிழமை சிறுவர்களுக்கும் பெண்களுக்குமான புதிய சட்டங்கள் இயற்றுறதுல அதுல போய் இதை பற்றி பேசி பிரியோசனம் என்ன பதிலளிக்க போறது அமைச்சர் மட்டும்தான். இப்ப நாங்கள் என்னுடைய பார்வையில் இருந்தால் இந்த அரசாங்கம் ஒரே ஒரு விஷயத்துக்கு மட்டும்தான் செவி கொடுக்கிற மாதிரி இருக்கு. அதாவது மக்களோட எழுச்சிக்கு பயம், மக்கள் தங்களுக்கு எதிராக மாறிவிடுவாங்க என்ற பயம். அது தென்னிலங்கையிலேயும் தான், வடக்கு கிழக்குலையும் தான். தென்னிலங்கையில மக்கள் அவங்களை எதிர்க்கிறத விட வடக்கு கிழக்குல அவங்க ஒரு பிம்பத்தை இப்ப மாகாண சபை தேர்தல் நடத்துறதுக்கு கூட அவங்க பின்னடிக்கிறதுக்கான காரணம் தங்களுக்கு ஒரு பாரிய பின்னடைவு வடக்கு கிழக்கிலே வரும். அப்படி வரும் பொழுது தாங்கள் எல்லா இடத்தையும் பம்மாத்து காட்டி தெரியுறாங்க. நான் இப்படி நாங்கள் இதை சொன்னீங்க சொல்லாதீங்க, தேர்தலை நடத்த மாட்டோம். சும்மா சொல்லுவோம் நாங்க ஓட் போடுற வெயிங் எலெக்ஷன் இல்லாட்டி எலெக்ஷன் இருக்க மாட்டாங்க. இல்ல அது சரி, இது அரசியலுக்கு அப்பா. நாங்கள் இந்த காலி விஷயத்துல மக்கள் கொந்தளிக்கிறாங்க, மக்களோட ஆர்ப்பாட்டங்கள் அதிகரிக்குது, மக்களுடைய எதிர்ப்பு வருது. அது ஆர்கானிக்கா நடக்குது, அதாவது இயற்கையாக நடக்குது. நாங்கள் ஒன்றும் பின்னு சொல்லி செய்யலை. நாங்களும் மக்களாகவே எப்ப இல்லாடி சொல்வார்கள், நாங்கள் தான் மக்களை தூண்டி விட்டுறோம். இப்ப மக்களாகவே இல்ல, இங்கு மட்டும் இல்லை, மட்டக்களப்புல அந்த நேச்சத்தர காணி ஜனாதிபதி மட்டக்களப்புக்கு இந்த ஒரு மாசத்துக்குள்ள காணியை தாரணும்னு சொன்னது நாங்கள் வழக்கு வச்சு ஐயா நான் வழக்கு வச்சு 2 பேர்ல விடுவிச்ச காணி. இன்றைக்கு முழு மேச்சத்தரை அப்படியே தீ வச்சு எரிச்சு, மேச்சத்தரை இல்லை இப்ப இல்ல, தீ உள்ளிருந்தா தான் மேச்சத்தரை
தீ வச்சாச்சு. இனி காணி விட்டால் என்ன விடாட்டி என்ன, இனி ஒரு வருஷம் எடுக்கும் அந்த மழை பெஞ்சு புல்லு முளைக்கிறது. அதுக்குதான் விவசாயம் செய்ய போறாங்க. அப்ப மக்கள் அவங்களுக்கு கொஞ்சம் அவங்க செவி கொடுக்குறாங்க. அப்ப இது நான் நினைக்கிறேன், இது இன்றைக்கு முதலாவது நாள், இன்னைக்கு 2வது நாள். இது ஒரு சுழற்சி முறையிலாவது இது தொடர்ச்சியாக நாங்கள் இரண்டு கிழமைகளுக்கு ஒரு கால் செய்கிறோம் முடிவெடுத்திருக்கிறோம். இனி வரும் காலங்கள்ல என்றால் ஒவ்வொரு கிழமைக்கு ஒரு கால் சொல்றதை விட ஒரு 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 ஒவ்வொரு வாரமும் ஒரு திகதியில ஏனென்றால் இல்லாட்டி மற்றது இந்த இது நாம சும்மா இவிடத்து இருந்துட்டு போறதே அர்த்தம் இல்லை. இப்ப இன்றைக்கும் கூட என்னென்றால் இப்ப எங்க 2 ஊடக நண்பர்கள் இருக்கிறாங்க. ஊடக நண்பர்கள் நம்புறேன், மீடியா தான் நிச்சயம் இல்ல யூடியூப் அதான் நீங்கள் ஒரு ஆள் எங்களோட வந்து இருக்கிறார். ஆனா இது என்னன்னா ஒவ்வொரு நாளும் இது செய்தியில வரக்கூடிய மாதிரி ஏதாவது ஒன்று வித்தியாசமா செய்யும். இல்ல ஆர்ப்பாட்டம் மட்டும் இதெல்லாம் செய்தியில வர மட்டுமில்ல. அது செய்தியில வரப்பாடும். செய்தியில நாங்கள் இப்பதானே சார் ஆரம்பிச்சிருக்கிறோம். எங்கட இத நாங்கள் இப்பதான் அன்றைக்கு போனானே வழக்கு. இப்ப சில இடங்கள்ல ரோட்டை பிளாக் பண்ணாங்க. இல்ல நான் ரோட பிளாக் பண்ண சொல்லல. நான் என்ன சொல்றேன்னா உதாரணத்துக்கு அப்படிதான் செய்ய செய்தி வழியில இல்ல நாங்க அடுத்த கட்டம் அப்படித்தான் நாங்க செய்ய போறோம். நீங்கள் அடுத்த கட்டம் நாங்கள் அப்படி செய்வதான் தீர்மானிச்சிருக்கோம். ஏன் அதை சொன்னாங்க, இந்த அரசாங்கம் அப்படியான செய்திகளுக்கு மட்டும்தான் செவிமடுக்கும். இங்க ஆர்ப்பாட்டம் எப்படி செய்யறதுன்றதுக்கு நான் ஆலோசனை சொல்லல. அப்படி எப்படியான செய்யுங்க. ஆனால் இருதரன போல செய்திகள்ல வந்தால் அந்த செய்தி தான் ஜனாதிபதியை சார்ந்தார்கள் பார்க்கலாம். அது எங்களுக்குள்ள தெரியும் தானே. நான் பாராளுமன்றத்துல சிங்களத்தை பேசிட்டு தமிழ்நாட்டில் போட்டு வரலாம், மலையாளத்தில் போட்டு வரலாம். தமிழ்நாட்டில் போட்டு வந்தா எங்களுக்கு நாங்கள் மக்கள் சந்தோஷப்படுவாங்க. தமிழ்ல வந்திருக்கு, நாளைக்கு பேசியிருக்கார் பார்லிமெண்ட். ஆனா அது போய் சேர வேண்டிய எங்களுக்கு அது ஒரு பெரிய சவால். நாங்களும் சில நியூஸ்கள் பாக்க உண்மையில கோவப்படுறது உண்டு. உங்களோட இதுல நீங்க சிங்களத்துல கதைக்க எங்களுக்கு தமிழாக்கம் தெரியாது. உங்களுக்கு பிரச்சனை தெரியும் தானே. சிந்திச்சாலும் உண்டு நாங்கள் ஒரு காலத்துல உண்மையில இல்ல உங்களுக்கு இல்ல உங்களுக்கு என்னென்றால் உங்களுக்கு பிரச்சனை தெரியும் தானே. நான் பார்லிமெண்ட்ல பேசுறதுக்காக என்ன பிரயோசனம்? இது நீங்கள் மட்டுமில்லை, எங்க கட்சியில நான் வந்தர்னு சொன்னார். எனக்கு வந்தர்னு இவர் சொன்னார், சிங்களத்தூர் தரம் பேசுங்க இவர் சொன்னார். பேசணும்னு இங்க பேச போறாங்க. யாழ்ப்பாணத்தை வந்து இவர யாரு சிங்களத்தை பேச சொன்னது நான் சொல்றேன் அவங்களுக்கு. இந்த கட்சியிலே ஒரு தரம் தீர்மானம் ஒன்று ஒரு உறுப்பினர் கொண்டு வந்து சாணக்கியன பார்லிமெண்ட் சிங்களத்தை பேச நிப்பாட்ட சொல்லி ஒரு யோசனை ஒன்று கொண்டு வந்தவங்க. அது என்னதுக்குண்டா எனக்கு என்ன, நான் எந்த பாசையும் காய்ச்சி போட்டு போவேன். ஆனா தெரிய வேண்டிய ஆக்களுக்கு தானே தெரிய வரும். சரி, நாங்க படிக்கிறோம். சிறுவேல பிள்ளை ஒரு 500 மீட்டர் இருக்க மாட்டேன். தெரியும் අදදවසේ යාපනයේ දිස්ත්‍රික්කයේ වසවලාන් ප්‍රදේශයේ මේ ජනතාව දෙවනි දවසේ අද උද්ඝෝෂණය ආරම්භ කරලා මේ ජනතාවගේ ඉල්ලීම තමයි ඔවුන්ගේ පෞද්ගලික ඉඩම් 1980 ගණන් වන සිට පෞද්ගලික ඉඩම් රජයේ භාරයේ හමුදා භාරයේ තිබෙනවා. මම දකිනවා මාධ්‍ය හරහා සමහර අපේ සහෝදර සිංහල ජනතාව කියනවා හමුදා ඉඩම් දෙන්න ඕනේ නැහැ. මේ හමුදා ඉඩම් කියලා කිව්වට මේවට කැම්ප් නැහැ. මෙතන වැළුවොත් මේ ඔක්කොම කැලේ. කැම්ප් එක කියන කැලේ ඇතුලේ
අඩුම තරමේ මෙතන අක්කර 6000ක් තියෙනවනේ. මේ 6000න් විශාල ප්‍රමාණයක් පෞද්ගලිකයි කියලා. දැන් මෙතන එක සහෝදරයෙක් ඉන්නවා. ඒ සහෝදරයාගේ ඉඩමේ තමන්ගේ ගෙදර තිබ්බ තැන රජයෙන් ඇවිල්ලා ඉතන ගොඩනැගිල්ලක් හදනවා. සාමාන්‍යයෙන් මේව දෙන්න හොඳ නෑ. විරුද්ධ වෙන සිංහල ජනතාවගෙන් මම ඉල්ලන්නේ තමන්ගේ අම්මා තාත්තා සීයා ආච්චි අවුරුදු 100ක් 200ක් ජීවත් වෙච්ච ඒ ඉඩමේ ඊට අහැපැත්ත ඊට වෙන ඉඩක් නැහැ. ඉඩම විතරක් තමයි ඕනේ නම් ඒක වෙනම කතාවක්. මේක ඉඩම් අක්කර 6000 ගණක්. ඒකෙන් පෞද්ගලික අයගේ ඉඩම් නිදහස් කරන්න කියලා අපේ ප්‍රධාන ඉල්ලුම. ඒ වගේම තමයි කෝවිල දසවලන් මානන්තරයි පිළියර් කෝවිල ධනදෙවියන්ගේ කෝවිල. ඒ කෝවිල මේ වෙනකල් දැනට සිකුරාදා දවසේ විතරයි කෝඩ ගන්න පුළුවන්. ජනනායකගේ නම දීලා දෙන්න ඕනේ. ජනනායකගේ නම ලිඛිතව දෙන්න ඕනේ. ඉතින් මේක කෝවිලකට ගිහිල්ලා තමන්ගේ ආගමික වතාවතල ලිප දෙන්න ලිපිලියල යන්න ඕන කියන වාතාවරණය මේ දිස්ත්‍රික්ක වල තියෙනවා. ඒක වටේ තව කෝවිල් 6ක් තියෙනවා. ඉතින් මේ සියලු කෝවිල් විනාශ කරන්න අදුම කරන්නේ රජයේ මැදිහත් වහාම කරන්න. දැන් මේ පොරොන්දු පැතිවරණ ප්‍රතිපත්ති ප්‍රකාශයේ යාපනයේ වන්දනයේ ජාතික ජනබලවේගයේ දකුණේ කියපු කැම්පේන් වල මොනවද කියලා යාපනයේ කියපු කැම්පේන් වල මේ ඉඩම් නිදහස් කරනවා කියන එක ඉතා පැහැදිලිව කිව්වා. යාපනයේ තරඟ කරපු മന്ത്രിවරු, යාපනයේ තරඟ කරපු ප්‍රාදේශීය മന്ത്രിවරු, මේ දිස්ත්‍රික්කයේ දැනට බාර ඉන්න ඇමතිවරු මේ සියලු දෙනාම මේ ඉඩම් නිදහස් කරනවා කියලා පොරොන්දුව මත තමයි ජනතාවගේ ඡන්දය ගත්තේ. දැන් අද මේ වෙනකොට මයිලිට්ටු, කලාලි, වසවලන් ස්ථාන තුනක් තමන්ගේ පෞද්ගලික ඉඩම් නිදහස් කරන්න කියලා ජනතාව දවස් ගානක් කලාලි වල මයිලිට්ටු වල සති 18ක්. ඒ වගේම කලාලි වල සති 9ක්. දැන් මේ පළවෙනි සතිය. දැන් මේ කිලෝමීටර් 6ක දුරක් කරනකොට පෝෂණ 3ක්. ඒකේ විශේෂයෙන් දැන් අපි මෙතන ඉන්න සෞඛ්‍ය අයිටි කියන ප්‍රදේශයේ තියෙන නීති විරෝධීව හදපු පන්සලට හමුදා ආරක්ෂාවත් එක්ක හැම සතියෙම හැම මාසෙම පූජා පවත්වනවා. ජනතාව යන්න පුළුවන්. හැබැයි ඒ වගේම හයි සිකියුරිටි ඕන් කියලා කියන පුල්ලියර් කෝවිලට යන්න බෑ. සෙන්ට් සෙබස්ටියන් කෝවිල් චර්ච් එකට යන්න බෑ. සිමන් කෝවිලට යන්න බෑ. ඉස්කෝලේට යන්න බෑ. රාජේශ්වරි කෝවිලට යන්න බෑ. ඒ වගේ විශාල ගැටලුවක් ඇති. මේක නිසා මේ ආදරණීය බලන්න මේ ගැටලු විසඳලා දෙන්න